Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 2. நான் சினு. இந்த கிளாஸ்ல பார்த்தோம்னா பூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். என்னடா மைக்ரோசாஃப்ட் DOS ஆப்பரேட்டிங் அதாவது டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பூட்டிங் அப்படின்றதான் போயிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது எதுக்காக இந்த பூட்டிங் அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு சில டைமில் ஒழுங்காக ஓப்பன் ஆகாது, இல்லை ஏதாச்சும் ஹேங் ஆகி எதுனா ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் எப்படி அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டு நல்லா க்ளீனாக ஓப்பன் ஆகிறது, அதாவது எந்த வித பிரச்சனையும் இல்லாத ரெகுலராக எப்பயும் போல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். இது பார்த்தோன்னா வெறும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லைங்க, நார்மலாகவே நீங்கள் இது தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த பூட்டிங்கில் 2 டைப் இருக்குது. அதாவது வார்ம் பூட்டிங் அப்படின்னு ஒன்று, அப்புறம் கோல்டு பூட்டிங் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த வார்ம் பூட்டிங் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு நான் பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் அப்படின்ற 3 பட்டத்தையும் ஒரே டைமில் நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டாஸ்க் மேனேஜர் மூலிமா நம்ம இப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம டைரெக்டாக அதாவது ஒவ்வொன்றத்தையும் டிலீட் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூட்டிங்னாவே ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்றது. ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஏதோ 2 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. இது சும்மா நீங்கள் நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு பூட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் நார்மலாக எல்லோரும் செய்கிறது தான். அதாவது நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு ரீஸ்டார்ட் அப்படின்ட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் கோல்டு பூட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணாத அப்படி டைரெக்டாக ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கோல்டு பூட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது 2த்தையும் நீங்கள் நார்மலாகவே தெரிஞ்சுக்க வேண்டியது. இது எதுக்குன்னா நம்ம இது மாதிரி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம கிளிக் கொடுத்து தானே ஓப்பன் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதற்காக தான் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதாவது சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை தான் சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு இதில் இந்த நம்மளோட மினிமைஸ் சிம்பிள், மேக்ஸிமைஸு, அப்புறம் க்ளோஸ் பண்ணுற சிம்பிள், அதை க்ளோஸ் பண்ணுற இந்த டாஸ்க் மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் இது பார்த்தோன்னா சிஸ்டத்துலேருந்து அதாவது நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தோம்னா நார்மலாக டிஃபால்ட்டாக ஒரு டைரக்டரி வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் பற்றி அதாவது இந்த டிஃபால்ட் டைரக்டரிலாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வர கிளாஸில் இன்னும் பார்க்க போகிறோம் டீப்பாக. இப்போதைக்கு இந்த சிஸ்டம் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம ரன்னில் போயிட்டு சிஎம்டின்னு கிளிக் கொடுத்து தானே ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் அதாவது சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் இதுக்கு பேர் மட்டும் ப்ராம்ப்ட் அப்படின்னு இல்லை, நம்ம வெப்சைட்டில் இன்னும் நிறைய இடத்துலலாம் பார்த்துருப்போம். இந்த விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண வேணாம். வர கிளாஸ்லேருந்து இன்னும் சில டைப்ஸ் அதாவது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்குள்ளார போக போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.